இந்த வார சண்டே கிளாஸ்ல உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த ஷீடர்களோட எபிசோட்ல 5வது எபிசோட் நம்ம பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் அதுல சொல்லி தர போறேன். அதுக்கப்புறம் பாட்டு இருக்கு, சாங் இருக்கு, டான்ஸ் இருக்கு, எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரூபவதி அக்கா இப்போ உங்களுக்காக பிரேயர் பண்ணுவாங்க. என்ன பிள்ளைங்களா, நீங்க போன் அங்கே இங்கே வச்சுக்கிட்டு ஸ்கிப் பண்ணாம பார்க்காம ஃபுல்லா பார்க்கணும். என்ன அங்கே இங்கேயும் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணக்கூடாது. சரியா பிள்ளைங்களா? நாங்க போடுற ஆக்ஷனை நீங்களும் போடணும், போடுற பாட்டை நீங்களும் பார்த்து நல்லா ஆடணும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சண்டே கிளாஸ்க்குள்ள போகலாம். என்ன குட்டீஸ், ஜெபிப்போமா? எல்லாரும் முட்டி போடுங்க பாப்போம். கை கூப்புங்க, கண்ணை போடுங்க. பிரேயர். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த அருமையான இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் என் கரத்துல அர்ப்பணிக்கிற இயேசப்பா. கர்த்தாவே, துவக்க முதல் முடிவு மட்டும் ராஜா அப்பா உடைய கிருபை எங்களோட கூட இருக்கட்டும் இயேசப்பா. கர்த்தாவே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல அர்ப்பணிக்கிற இயேசப்பா. அன்றுவரை கர்த்தா, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா உண்மை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. அன்றுவரை இப்போது ஒவ்வொரு சீசர்களை பத்தி ஆண்டவரை அப்பா பிள்ளைகள் கற்றுக்கொண்டு இருப்பதை என் தேவன் அறிவீர் ராஜா. இன்னும் ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவர் அதை கேட்பதோடு மட்டுமல்லாமல் ராஜா, இன்னும் ஆண்டவரை கர்த்தாவே மேல் ஆழமாய் வளர ராஜா அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா மன கண்களை என் தேவன் திறந்தருளும் ஐயா. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிங்க கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும் ஐயா. ஆண்டவரே இசப்பா கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே அப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய தேவன் இடைபடுங்க ராஜா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இசப்பா, அந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் என் கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வந்திருக்கோம் அப்படின்னா இது ஷீடர்களுடைய டைம். இன்னைக்கு உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா,
இன்னைக்கு எபிசோட் நம்பர் 5. இன்னைக்கு 5வது சீடர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். 5வது சீடன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 5வது சீடனுடைய பேரு பிலிப்பு. உங்களுக்கு பைபிள்ல மொத்தம் எத்தனை பிலிப்பு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 4 இடத்துல பிலிப்பு வருது. சாரி, 3 இடத்துல பிலிப்பு வருது. உங்களுக்கு தெரியுமா யார் யாரெல்லாம் பிலிப்புன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? அக்காவும் சொல்றேன். முதல்ல பாக்குறது அப்போஸ்தலனாகிய பிலிப்பு 1. ரெண்டாவது யாரு சொல்லுங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 7 பேரை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு வேலைக்காக. நற்சாட்சி பெற்ற 7 பேரை தேர்ந்தெடுப்பாங்க பந்தி விசாரணைக்காகவும், அதுக்கப்புறம் விதவைகளை விசாரிக்கிறதுக்காகவும் 7 பேரை ஏற்படுத்துவாங்க. அதுல ஒரு பிலிப்பு தான் இன்னொரு பிலிப்பு. ரெண்டாவது யாரு? பிலாத்துவோட சகோதரன் பிலிப்பு. 4வது யாரு? கிரேட் அலெக்சாண்டரோட தகப்பன் தான் பிலிப்பு. பாத்தீங்களா? மொத்தம் 4 பிலிப்பு. இந்த பிலிப்போட பேருக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? குதிரைகளை நேசிக்கிறவன் அர்த்தம். அதுக்கப்புறம் குதிரைகளை நேசிக்கிறவன்னா என்னது சொல்லுங்க? ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு, வேற குதிரையை வளர்க்குறவங்களுக்கு, வகையான குதிரைகளை அந்த ஷெல்டர்ல வச்சு பாதுகாக்கிறவங்களுக்கு பேர் தான் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பாத்தீங்களா பிள்ளைங்களா எவ்வளவு டீப்பா இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இந்த குதிரை கிட்ட எந்த குணாதிசயம் இருக்கோ அதே மாதிரிதான் பிலிப்பு கிட்டயும் இருந்துச்சாம். எங்க போனாலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும்னாலும் சோர்ந்தே போக மாட்டாங்களாம். குதிரை மாதிரி எங்கனாலும் ஓடிடுவாங்களாம். சோர்ந்து போறது கிடையாது, களைப்பும் அடையிறது கிடையாது. இந்த பிலிப்பு யாரு அப்படின்னா பெத்சாயிதா பட்டணத்துல உள்ள ஒரு நபர் தான் யாரு? பிலிப்பு. ஏசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொன்னாங்க, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு என் பின்னாடி நடந்து வா அப்படின்னு சொல்லும்போது பிலிப்பு என்ன பண்றாரு? ஏசு கிறிஸ்துவோட பின்னால போறாங்க. அதுக்கப்புறம் இயேசுவோட பணிகளை செய்யறாங்க. பிலிப்புக்கு திருமணம் ஆகி அவங்களுக்கு ஒரு 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்களாம். 3 பெண் பிள்ளைங்களும் யாரு தெரியுமா? பெரிய தீர்க்கதரிசியா. பாத்தீங்களா பிள்ளைங்களா? தீர்க்கதரிசினா என்னது சொல்லுங்க? தீர்க்கதரிசனா என்னது? வரக்கூடிய காரியங்களை குறிச்சு ஏசப்பா அவங்க கிட்ட வெளிப்படுத்துறது நம்ம கிட்ட அவங்க சொல்லுவாங்க. இதுதான் தீர்க்கதரிசி. அந்த 3 பெண் பிள்ளைகளும் பிலிப்போட பிள்ளைகள் தீர்க்கதரிசியா. அவங்க சகோதரி 2 பேரும் லேயாள் மரியன்னை அப்படின்ற 2 பேரும் தீர்க்கதரிசிகளும். அவங்களும் இணைஞ்சுதான் இவங்க எங்க பண்ணிட்டு இருந்தாங்க? ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். பிலிப்போட மனைவி பேர் ஏரோதியாள். அவங்களும் பிலிப்போட சேர்ந்து ஊழியம் அவ்வளவா செய்யாம பிலிப்புக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்கோ, பைனான்சியலா என்ன சப்போர்ட் இருக்கோ அது கூட இருந்து ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்களாம். சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, பெத்சாயிதாயே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு பிள்ளைங்களா. நீங்க எல்லாம் டெய்லி சாப்டர் மேத்யூ, மார்க், லூக்கா, யோவான் இதெல்லாம் நீங்க லைனா படிச்சுக்கிட்டே வரும்போது தான் நான் சொல்ற ஒரு ஸ்டோரியும் உங்களுக்கு ரொம்ப புரியுதா? சும்மா சீடர்களுடைய எபிசோட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு புரியாது. அதனால நீங்க டெய்லி மேத்யூ, மார்க், லூக், யோவான், ஆக்ட்ஸ் இது எல்லாமே நீங்க படிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்போ 3 பிள்ளைகளும் மனைவியும் 2 சகோதரி எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பெத்சாயிதாயே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ ஐயோ அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம ஏசப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பெத்சாயிதால இருந்து தான் யாரெல்லாம் வந்திருக்கா சொல்லுங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான், நம்ம அந்திரேயா. இந்த 4 பேரும் பெத்சாயிதா பட்டணத்துல இருந்து வந்தாங்க. பாத்தீங்களா? முள்ளில இருக்கிற ரோஜா மாதிரியும் சேச்சில இருந்து வர்ற தாமரை மாதிரியும் அப்படியே எவ்வளவு அழகா பாம்புக்குள்ள இருந்து எடுக்கிற ஒரு முத்து மாதிரியும் அதே மாதிரி பெத்சாயிதா பட்டணத்துல இருந்த இந்த முத்துக்கள் தான் இவங்க எல்லாருமே. நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லாரும் பாவம் செய்யலாம். ஆனா நம்ம நீதிமானா நடக்கும்போது கண்டிப்பா நம்மள ஒரு நாள் தேர்ந்தெடுப்பாங்க. பெத்சாயிதா பட்டணத்துல எத்தனை அநேக ஜனங்கள் இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஜனங்களை ஏசப்பா பார்த்து சொன்னாங்களா? என் பின்னால வா, வளைய போட்டுட்டு என் பின்னால வான்னு சொன்னாங்களா? இல்ல, பிலிப்புவை பார்த்துதான் சொன்னாங்க. சரி பிள்ளைங்களா, பிலிப்பு என்ன பண்றான்? அவங்களோட என்னென்ன கேரக்டர்லாம் வந்திருக்காங்கன்னு பாப்போமா? தியத்திரா கடல் பக்கத்துல இருந்து ஏசப்பா எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5000 ஜனங்களுக்கு மேல இருந்தாங்க. அவங்களுக்கு போஷிக்கும்படியா 12 சீடர்கள் இருக்கும்போது ஏசப்பா யாரை கூப்பிட்டு சொன்னாங்க? பிலிப்பை கூப்பிட்டு தான் சொன்னாங்க இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு. உடனே இவங்க என்ன பண்றாங்க? டக்குன்னு கால்குலேஷன் போடுறாங்க. ஏசப்பா கிட்ட பிலிப்பு சொல்றாங்க, ஐயா 200 பணத்துக்கு நம்ம அப்பங்கள் வாங்கினாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா கூட போதாதே அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அப்போ
இவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்கு 12 சீடர்கள்ல. அதுல பிலிப்புக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த சாப்பாடு கொடுக்கறது, பந்தி விசாரிக்கிறது, அப்புறம் என்னன்னா ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு போகும்போது உணவு ஆயத்தப்படுத்துறது, ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகணும் அப்படின்னா 12 சீடர்களுக்கும் ஏசப்பாவுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறது. இந்த வேலையை தான் பொறுப்பா பிலிப்புக்கு கொடுத்திருந்தாங்களாம். அதனாலதான் ஏசப்பா 12 பேர் இருக்கும்போது பிலிப்பு கிட்ட தான் ஸ்பெஷலா கேட்டாங்க, எப்பா இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. செகண்ட் வந்து ஏசப்பா கிட்ட இவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயா எனக்கு பிதாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்டாங்களாம். ஏசப்பா சொன்னாங்களாம், நீ என்ன பார்த்தனா பிதாவை பார்த்தது போல அப்படின்னு சொல்லி ஏசப்பா பதில் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, மேல்மாடி ஏசப்பாவோட சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மேல்மாடியில இருக்கிறாங்க, அபிஷேகம் பெறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னன்னா வேற ஒரு பட்டணத்துக்கு போறாங்க, ஊழியத்தை பிரசங்கம் பண்றதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. சரியா? இவங்க போற இடம் என்னன்னா துருக்கி பட்டணத்துல ஒரு சின்ன கிராமத்துலதான் இவங்க ஊழியம் செய்யறதுக்கு போறாங்க. பிள்ளைங்களா, ஊழியம் செய்ய போகிற இடத்துல அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா விக்கிரகத்துக்கு அடிமையா இருந்தாங்களாம். அது எப்படியாப்பட்ட விக்கிரகம் அப்படின்னா ஒரு சர்ப்பத்தை அவங்க கும்பிட்டு இருந்தாங்களாம். அது எப்படின்னா அந்த நாகத்தை வழிபடுகிற ஒரு கூட்டம். அப்புறம் அவங்க மத்தியில தான் இவங்க ஊழியம் செஞ்சாகணும், அப்படித்தானே? அப்ப இவங்க ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த நாகம் பாம்பு புத்தா கட்டி வச்சிருக்கோம், ஒவ்வொரு ஏரியாவில லைனா கட்டி வச்சிருக்கோம். பிலிப்புக்கு என்ன ஆச்சுன்னா என்ன பண்றாரு, எழும்பி எல்லாம் இருக்கிற புத்துக்குத்தெல்லாம் உடைச்சு தள்ளிருக்காங்க. இது தேவையே கிடையாது இந்த பட்டணத்துல, இது இயேசு கிறிஸ்துவோட பட்டணம், அப்படி ஏசப்பா தான் உங்களுக்காக மறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பாம்பு புத்தே உடைச்சிருந்தாங்க. அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா எழும்பி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே கொத்தி விஷத்தை கக்கி அவங்க மறிச்சு போயிருந்தாங்க. பாத்தீங்களா பிள்ளைங்களா, இவ்வளவு ஒரு வேதனை அப்படின்ட்டு. அப்போ அந்த பட்டணத்துல இருக்கிற ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா பிலிப்பை பார்த்து சொல்றாங்க, இத்தனை ஜனங்கள் மரணத்துக்கு நீதான் காரணமான அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிலிப்போ அடிக்கிறதுக்கு வகை தேடி போறாங்க. எப்படியாவது பிலிப்பை இன்னைக்கு அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வகை தேடி அவங்க போகும்போது பிலிப்பு என்ன பண்றாரு, ஐயா இருங்க ஒரு நிமிஷம், இப்ப இவங்க எல்லாரும் மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி தானே நீங்க கோவப்படுறீங்க, இருங்க ஒரு நிமிஷம் சொல்லி ஒரு 25 பேருக்கு மேல இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா எனக்கு அது தெரியாது. ஆனா அந்த இடத்துல ஒரு 25 பேருக்கு மேல மறிச்சு போயிட்டாங்களாம். உடனே அந்த 25 பேரை பார்த்து பிலிப்பு சொன்னாங்களாம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழும்பு அப்படின்னு சொன்ன உடனே 25 பேரும் எழும்பிட்டாங்க. அப்போ பிலிப்பு ராஜாவை பார்த்து சொன்னாங்க, ஐயா என்னால தானே இந்த பாம்பு இவங்களை கொத்தி மறிச்சு போனாங்க, இப்ப நானே இவங்களை உயிர்த்தலை வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோம். இயேசுவே இவங்களை உயிர்த்தலை வச்சுட்டாங்க. இதுல இருந்தே நீங்க பாருங்க ஏசப்பா எவ்வளவு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராஜா அப்பவும் விடாம நீ என்ன கண்வித்த காட்டிக்கிட்டு இருக்கியா, மாய வித்த பண்றியா அப்படின்னு சொல்லி பிலிப்பு அடின்னு அடிச்சாங்களாம். அதே மாதிரிதான் இந்த பிலிப்பு அப்படின்ற இந்த இத இப்படி வச்சுக்கிடுவோம். இந்த பிலிப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு பட்டணம் உருவாச்சு தெரியுமா, அதனுடைய கதை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பிலிப்பு இந்த கிரேட் அலெக்சாண்டரோட தகப்பன் தானே பிலிப்பு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பட்டணத்தை கட்டுறாங்க. அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, பிலிப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டணத்தை கட்டுறாங்க. கெட்டின உடனே அங்க நிறைய ஜனங்கள் இருக்காங்க. அந்த இடத்துக்கும் யார் போயிருக்கா, பிலிப்பு போயிருக்காங்க. நிறைய சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க, நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் போயிருக்கா, பவுல் போயிருக்காங்க, சீலா போயிருக்காங்க, தீமோத்தேயு போயிருக்காங்க, அப்படின்னு நிறைய பேர் போயிருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பேர் போய் ஊழியத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணி இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்துலதான் யார் இருந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு, யாரு இருந்தா அந்த பிலிப்பு பட்டணத்துக்குள்ள யாரு இருந்தா தெரியுமா, லீதியாள் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க அவங்க என்ன பண்ண இந்த ட்ரெஸ்ஸோட அந்த சாயம் பண்ற ஒரு தொழிற்சாலையில அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவங்க அந்த இடத்துல இருந்தாங்களாம். அந்த லீதியாள் அப்படிதான் அந்த இயேசுவோட பிரசங்கத்தை கேட்டு மனம் திறந்து அந்த பிரசங்கத்தை கேட்ட இடம் எங்க தெரியுமா, பிலிப்பு பட்டணத்துலதான். அந்த பிலிப்பு பட்டணத்துலதான் நிருபங்கள் எல்லாம் பவுல் எழுதி கொடுக்கிறாரு. சரி, கம் டு இந்த பாயிண்ட் வந்துடலாம். நம்ம இப்போ ராஜாவுக்கு என்ன ஆயிருது, பயங்கர கோபம் பிலிப்பு மேல. நீ தேவையில்லாம ஒவ்வொரு பட்டணத்துக்கா போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க,
தேவையில்லாம அங்க போய் ஒரு பிலிப்பு பட்டணத்தை நீ உருவாக்கி இருக்க. ஏசு கிறிஸ்துவ மேல நீ ஏசு கிறிஸ்துவ குறிச்சு நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ நியாய பிரமாணத்துக்கு விரோதமா நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர கோபம் ராஜாவுக்கு. உடனே ராஜா என்ன பண்றாரு, அந்த சேவகர்களை பார்த்து சொல்றாங்க, இவனை கொண்டு போய் கல்லால அடிங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொண்டுட்டு போகும்போது சொல்றாங்க, இவனை கல்லால அடிக்காதீங்க, அடிச்சே கொன்றுங்க அப்படின்ட்டு. அடி அடின்னு அடிச்சாங்களாம். அடினா அடி, அப்படி அடி. நீ அந்த டைம்லயும் பிலிப்பு கிட்ட கேக்குறாங்க, நீ மறுதலிக்கியா இயேசுவ மறுதலிக்கியா இயேசுவ மறுதலின்னு சொல்லி அப்படிதான் அடி விழுந்துச்சு பிலிப்புக்கு. ஆனாலும் எந்த இடத்துலயுமே இயேசு கிறிஸ்துவ அவங்க மறுதளிக்கவும் இல்ல, ஏசப்பா அன்புல இருந்து அவங்க பின்வாங்கவும் இல்ல. அந்த வேங்கின அடியில இருந்து அவங்க எப்படி சொல்ல, அந்த அடிக்கு பயந்தோ அவங்க மிரட்டலுக்கு பயந்தோ அவங்க பின்வாங்கி கூட போகல. அந்த இடத்துல அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க முன்னால மனைவியும் 3 பிள்ளைகளும் 2 சகோதரிகளும் இருக்கும் போதுதான் இவங்களுக்கு அடி விழுது. சரியா? ஆனா மனைவி துடிச்சு அழுறாங்க, ஐயோ என் கணவரை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த சேவகர்கள் காலெல்லாம் போய் விழுறாங்க, விட்டுருங்க அப்படின்னு. அப்ப பிலிப்பு சொல்றாங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பரலோகத்துக்கு போயிருவேன், என் ஊழியம் முடிய போகுது, இனிமேல் நீ எழும்பி கர்த்தருக்காக எழும்பணும், எழும்பி நீ பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படிதான் அந்த பிலிப்போட மனைவி அப்படிதான் அழுதாங்களாம். அவங்க அந்த மனைவியை பத்தி நான் சொன்னேன்ல, பிலிப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க அவ்வளவா ஊழியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா எப்போ கண் முன்னாலேயே ரத்த சாட்சியா பிலிப்பு மரிச்சதுக்கு பிறகு பிலிப்போட மனைவி செஞ்ச ஊழியமே வேற லெவல்ல ஊழியம் செஞ்சாங்களாம். ஏசு கிறிஸ்துக்காக அப்படிதான் அவங்க பிரயாசப்பட்டு அப்படி அவங்க ஊழியத்தை செஞ்சாங்களாம். பாத்தீங்களா பிள்ளைங்களா? இப்பவும் அவங்களுடைய கல்லறை துருக்கி நாட்டு ஒரு துருக்கி நாட்டுல ஒரு பட்டணத்துல அவங்களோட கல்லறை இருக்கு. பாத்தீங்களா? இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா, கோதுமை மணிகள். நம்மளுக்காக பூமியில விதைக்கப்பட்ட இந்த கோதுமை மணிகள். இப்பவும் நம்ம இவங்களை பத்தி பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படிதானே பிள்ளைங்களா? நீங்க யாருக்கிட்டையாவது இயேசு கிறிஸ்துவ பத்தி சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட இருக்கிற கொலீக்ஸ், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ், யாருக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா பிள்ளைங்களா? எல்லாருக்கிட்டையும் நீங்க ஏசப்பா பத்தி சொல்லணும். ஏசப்பாவோட வருகை அதி சமீபம். சரியா பிள்ளைங்களா? நீங்க எல்லாரும் நல்ல, நான் எதுக்கு இந்த ஒவ்வொருத்தரை பத்தியா நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன், ஏசப்பா வருகை ரொம்ப சமீபம். உங்க மூலியமா 2 ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன பிள்ளைங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஏசப்பா டெய்லி உங்களை பத்தி ஒரு ஆளுக்கிட்டையாவது நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன பிள்ளைங்களா? என்ன குட்டீஸ், கதை கேட்டீங்களா? கதையா? உண்மையா நடந்ததுதான். சரியா? இன்னைக்கு பிலிப்புங்கிற சீசரை பத்தி எல்லாரும் பாத்தீங்களா? சாரதாக்கா அழகா சொன்னாங்க, அப்படிதானே? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நானே அதுல நிறைய அக்கா சொன்னதுல நிறைய தெரியாத காரியங்கள் நிறைய நான் கத்துக்கிட்டேன். சரியா? ஒவ்வொரு சீசரும் ஆண்டவருக்காக எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்காங்க, அப்படிதானே? ஆமா. இப்போ பிலிப்பு அவங்க சீசர் எப்படி இருந்தாங்க, ஆண்டவருக்காக அவங்க ஜீவனை கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவியும் அதே மாதிரி ஏசப்பாக்காக ரத்த சாட்சியா மரிச்சாங்க. கணவன் மனைவி 2 பேருமே ரத்த சாட்சியா மரிச்சாங்க. அப்போ நம்ம ஏசப்பாவை என்ன பண்ணக்கூடாது, மறுதலிக்கவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த காரணம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏசப்பாவை விட்டு கொடுக்கவே கூடாது. சரியா? அதனால நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதுல நிக்கணும். ஏசப்பாக்காக அப்படி நம்ம நிக்கும் போதுதான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்பதான் நமக்கு அதுக்கேற்ற தகுதி நமக்கு கிடைக்கும். என்ன குட்டீஸ்? அதனால எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா என்ன பண்ண கூடாது, நீங்க மறுதலிக்க கூடாது. சரியா? நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க பாப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே ராஜா, அப்பா அந்த பிள்ளைகள் கேட்ட ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கதைகளையும் கரத்துல அர்ப்பணிக்கிற இயேசப்பா ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உங்களுடைய சீசர்கள் ஒவ்வொருவராய் நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கோம் இயேசப்பா. அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு என் தேவன் பேசுங்க ராஜா. அப்பா நாங்கள் ஒவ்வொருவர ராஜா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே எப்பொழுது ராஜா உமக்காக நாங்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளாக நிலை நிற்கணும் இயேசப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கிருபை கொடுங்க ராஜா. எந்த சூழ்நிலையில ஆண்டவரே, அப்பா நாங்கள் உண்மை மறக்காதபடி ஆண்டவரே, அப்பா உண்மை மறுதலிக்க கூடாது ராஜா. அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் அப்பா உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கூடிய ஆண்டவரே பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ராஜா.
யோவான் எரிந்து அப்பா பிரகாசிக்கிற விளக்கா இருந்தது போல ராஜா, அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரை கர்த்தாவை எரிந்து பிரகாசிக்கிற ஆண்டவரே, அப்பா ஒரு சுடர்களை போல ராஜா, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் மாற்றுங்க ஏசப்பா கர்த்தாவே ராஜா. நன்றி ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, அப்பா ஆண்டவரை உமக்காக ஆண்டவரே, அப்பா உறுதியாய் நிற்க சுவாமி, அப்பா பக்தி வைராக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என் தேவன் தாங்க ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, அப்பா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா உம் கரத்துல அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை துமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். குட்டீஸ், நம்ம என்ன செஷன்ல வந்திருக்கோம்? வசன பகுதி, சரியா? இப்போ அக்கா உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன். போன வாரம் சொன்ன வசனம் ஞாபகம் இருக்கா? என்ன வசனம் சொன்னோம்? இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு சொல்லி இருந்ததுல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? என்ன வசனம் சொல்லுங்க பாப்போம். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி எல்லாம் ஜெபிக்கீங்களா? அக்காவும் டெய்லி ஜோம் பண்ணுவேன். நீங்க ஜோம் பண்ண ஆண்டோடைய வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அதுதான் வசனம் வந்து ஆவியின் பட்டயம், சரியா? அதனால அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த வசனத்தை அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? சுதந்திரித்துக் கொள்ளுவோம். சரி, இந்த வாரம் நம்ம ஒரு சின்ன வசனம் தான், மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எவ்வளவு நல்ல வசனம், அப்படிதானே? நம்ம ஆரம்ப காலத்துல நல்லா ஜெபிப்போம், நல்லா வேதம் வாசிப்போம். இப்ப அப்படியே புதுசா சண்டே கிளாஸ் போறோம்னா அக்கா ஜெபிக்க சொன்னாங்க, டெய்லி வேதம் வாசிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீங்க. நாளாக என்ன பண்ணிடுறது? அப்படியே விளையாட்டுத்தனமா விட்டுறது. அப்படி விடவே கூடாது. நம்ம முடிவு பரியந்தோ நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இருந்தாதான், ஆண்டோடைய வசனத்தை நிலைச்சு இருக்கணும், ஆண்டோடைய கற்பனைகளை நம்ம என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அந்த பரலோகத்தை நம்ம பரலோகத்துக்கு போற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சரியா குட்டீஸ்? அதனால எல்லாரும் முடிவு பரியந்தம் நம்ம நிலை நிற்கணும்.